வந்தாச்சு நம்ம. ஸோ மூணாருக்கு வந்து நம்ம வந்து மார்னிங் இங்கே வந்து எஸ்பி காட்டேஜ்ங்கிற இடத்துல நம்ம வந்து இப்போ ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ இந்த காலையில் ஒரு டீ, ஸோ குளிருக்கு செம்மையாக இருக்க டீ. ஹாய், குட் மார்னிங். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி மூணாரில் இருக்கோம். ஸோ மூணாரில் நம்ம இப்போ காலையில் வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து எஸ்வி காட்டேஜ் அப்படிங்கிற இடத்துல இப்போ நம்ம ரூம் போட்டுருக்கோம். ஸோ காலையில் டீ சாப்பிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம மூணார் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ காலை டிஃபன் வந்து நம்ம இந்த டூர் வந்த குரூப்புக்கே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காலையில் வந்து வெண்பொங்கல் சாம்பார் ரெடி ஆகிட்டு இருக்கு நம்ம. ஸோ நம்ம சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு நம்ம கிளம்பிடுவோம். ஃபஸ்ட்டு சைட் சீனாக வந்து இடம் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபோட்டோ பாயிண்ட். ஸோ இன்றைக்கி வந்து ஹாலிடே அப்படிங்கிறதுனால சாட்டர்டே அப்படிங்கிறதுனால ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. தண்ணி நல்லாவே இருக்குது. பட் என்ன, இது வந்து ஹாலிடே சீசன் அப்படிங்கிறதுனால ஸோ மக்கள் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க மூணாரை சுற்றி பார்க்குறதுக்கு. அதனால் எங்கே பார்த்தாலும் க்யூ, எங்கே பார்த்தாலும் கூட்டம். ஸோ நம்ம வந்து மூணாறு இல்லை மாதிரி ஹில் ஸ்டேஷனை வந்து நம்ம சுற்றி பார்க்கணும்னா நம்ம இது மாதிரி பப்ளிக் ஹாலிடே வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வீக் டேஸில் வந்தோம்னா நம்ம வந்து கொஞ்சம் க்ரௌட் இல்லாமல் நம்ம சுற்றி பார்க்கலாம். ஆனால் நமக்கு கிடைக்கிற அந்த ஹாலிடே லீவில் தான் நம்ம சுற்றி பார்க்கலாம்.
ஹாப்பி மூணார் ட்ரிப். ஸோ இப்போ மூணாரில் நம்ம அடுத்து வந்த இடம் பார்த்தீங்கன்னா எக்கோ பாயிண்ட். ஸோ எல்லா இடங்களையுமே கூட்டம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ நம்ம போகிற வழியில் எல்லா இடங்களையும் பார்த்து ரசிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். எக்கோ பாயிண்ட்லேருந்து நம்ம அடுத்து வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா முண்டலா டேம். ஸோ இது ரொம்பவே கொஞ்சம் நல்லா ஸ்பேஸியாக இருக்கும். இந்த டேம் வந்து நம்ம போட்டிங்கும் போகலாம் இங்கே. ஸோ நல்லா இப்போ ஈவினிங் கிட்டத்தட்ட 4 மணி ஆயிடுச்சு. நம்ம ரொம்ப டிராஃபிக் ஜாமாக இருக்கிறதுனால நம்ம ஒவ்வொரு லொக்கேஷனுக்கும் நம்ம ரீச் பண்ணுறது ரொம்ப காலதாமதமாகுது. ஸோ மிஸ்டும் கீழே இறங்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம அடுத்து போகிற இடம் பார்த்திங்கன்னா டாப் ஸ்டேஷன். பட் இங்கே மிஸ்ட்டு நிறையா இருக்கிறதுனால அந்த வெளியோடைய பார்வை, அந்த வியூ பாயிண்ட் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக தெரியாது. ஸோ நம்மளுடைய லக் இருந்துச்சுன்னா மிஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா நம்ம வந்து நல்லா அந்த பள்ளத்தாக்குகளை வந்து டாப் ஸ்டேஷன் சூப்பராக பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து குண்டலா டேமை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஏற்றினாளே என் நெஞ்சில் காதலின் தீபம் ஒன்று, ஏற்றினாளே என் நெஞ்சில் ஊடலில் வந்த சொந்தம், கூடலில் கண்ட இன்பம், மயக்கமென்ன நம்ம குண்டலா டேமில் இருக்கோம். ஸோ ஓங்கி உயர்ந்த மரங்கள், ஸோ எல்லாமே யூக்கலிப்டஸ் மரங்கள். செமையாக இருக்குது இந்த வியூவே. ஸோ ஈவினிங் நல்லா பனி விழுக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போவே கேம்ப் ஃபயர்லாம் கொளுத்தி வந்து இங்கே இருக்கிற ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் வந்து குளிர் காஞ்சிட்டு இருந்தாங்க. ஸோ அது கொஞ்சம் நல்லா குளிர ஆரம்பிச்சிடும். ஸோ அருமையான ஒரு டூர் தான் இந்த மூணார் ட்ரிப் இந்த தடவை. ஸோ எப்பயுமே வந்து நான் என்னுடைய மிஸ்ஸஸோடு வர்றது. ஸோ இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கசின் பிரதர் அவர் வந்து ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு. ஸோ நான் இந்த டூர் ப்ரோக்ராமில் நானும் ஜாயின் பண்ணியிருக்கேன்.
செமையான ஒரு கிளைமேட்டு. மத்தியானம் செம்ம வெயில் கொளுத்துச்சு, நல்லா மிஸ்டோட இப்போ வந்து குளிர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஈவினிங் இப்போ 4 o'clock மேலே ஆயிடுச்சா, ஸோ நல்லா குளிர ஆரம்பிச்சிருச்சு. இப்போவே நம்ம போகிற வழியில் இன்னும் ஒன்று பார்த்திங்கன்னா டாப் ஸ்டேஷன் இருக்குது. ஸோ டாப் ஸ்டேஷன் போயிட்டு நம்ம அந்த வெளியே நம்ம பார்த்துட்டு நம்ம ரிட்டர்ன் திரும்ப ரூம் போகணும். ஸோ போகும்போது செம்ம டிராஃபிக் இருக்க போகுது. ஸோ நம்ம போய் சேர்றதுக்கு எப்படி ரூமுக்கு வீட்டு நம்ம அப்படியே ஸ்டே பண்ணியிருக்க ரூம் போகிறதுக்கு 8 மணிக்கு மேலே ஆகிடும். ஸோ நைட்டு டின்னர் சாப்பிட்டு காலையில் திரும்ப நம்ம வந்துருச்சு. அடுத்த ஒரு நாள் ப்ரோக்ராமான தேக்கடி, சுருளி ஃபால்ஸ், வைகை டேம் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம மதுரை போயிடலாம். ஸோ மேக்ஸிமம் நாளைக்கு நைட்டு ஒரு 10-11 மணிக்குள்ளே மதுரை போய் ரீச் ஆகிடலாம். ஸோ இன்றைக்கி டூர் ப்ரோக்ராமுடைய நிறைவு போய் வந்துருக்கு. நம்ம டாப் ஸ்டேஷன் மட்டும் போயிட்டோம்னா நம்ம இன்றைக்கி இந்த டூர் ப்ரோக்ராம் சேர்ந்து. ஸோ அடுத்து நம்ம டாப் ஸ்டேஷனில் போய் பார்க்கலாம். ஸோ ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு மேலே ஆனதுனால நம்ம டாப் ஸ்டேஷனுடைய நியரஸ்ட்டாக போக முடியலாம். கீழே போயிட்டு நம்ம பாட்டு வரதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும், திரும்ப ரிட்டர்ன் போகிறது ரூம் போகிறதுக்கு லேட் ஆகிடும். அப்படிங்கிறதுனால நம்ம டாப் ஸ்டேஷனுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி இருக்கிற ஒரு லொக்கேஷனில் அங்கேருந்து பார்த்தாலும் டாப் ஸ்டேஷன்லேருந்து என்ன லொக்கேஷன் தெரியுமோ அதே லொக்கேஷன் தெரியும். அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நின்று நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ ஈவினிங் ஆகிட்டதுனால நிறைய மிஸ்ட் வந்துட்டதுனால ஃபாக் இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த வேலையை வந்து கிளியராக தெரியல. ஸோ நம்ம இங்கே எவ்வளோ பார்க்குறோமோ பார்த்துட்டு ஸ்டேஷன்லேருந்து நம்ம மூணார் ரிட்டர்ன் ஆகிடலாம். தேங்க்யூ இருப்போம். ஸோ என்னுடைய கசின் பிரதர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூணார் 2 day ட்ரிப்பு வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. மூணாரில் ஒரு நாளும் கீழே வந்து அப்படி மூணாரில் ரிட்டர்ன் போகும்போது சுருளி ஃபால்ஸு, தேக்கடி, அப்புறம் வந்து கும்பலி வழியாக நம்ம மதுரை போயிடும். ஸோ 2 days ப்ரோக்ராமை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காரு நம்மளுடைய சூரியகுமார், டூர் அரேஞ்சர். ஸோ அவர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால நம்ம வந்து சூர்யாவோட இந்த ப்ரோக்ராமை நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். மூணாரில் வந்து கிட்டத்தட்ட ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் டே மூணாரில் நம்ம வந்து இன்றைக்கி டாப் ஸ்டேஷன் ரூட்டில் இருக்கிற எல்லா டூரிஸ்ட் பிளேஸ்லையும் நம்ம வந்து போட்டோ பாயிண்ட், எக்கோ பாயிண்ட், குண்டார் டேம், அப்புறம் பார்த்திங்கன்னா மாட்டுப்பட்டி டேம், அப்புறம் வந்து இப்போ பார்த்திங்கன்னா டாப் ஸ்டேஷன் போகிற வழியில் இருக்கிற டாப் ஸ்டேஷன்லேருந்து என்ன வியூ தெரியுமோ அதே வியூ வந்து இந்த பக்கத்தில் இருக்கிற லொக்கேஷனில் தெரியும். ஏன்னா ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ டாப் ஸ்டேஷன் போயிட்டு நீங்கள் ரிட்டர்ன் வர்றது ரொம்ப லேட் ஆகிடும். அப்புறம் ரொம்ப மூணார் போகிறதுக்கு ரொம்ப லேட் நைட் ஆகிடும், 9 மணிக்கு மேலே ஆகிடும் நம்ம போகிறதுக்கு. அதனால் ஸோ டாப் ஸ்டேஷன் என்ன லொக்கேஷன் தெரியுமோ அதே இது இந்த லொக்கேஷன்லேருந்து அதே தான் தெரியும். ஸோ அதனால் இங்கேயே நிப்பாட்டிட்டாங்க லாஸ்ட்டாக ஜீப்பு. ஸோ நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட் டே, இந்த டூரோட ஃபஸ்ட் டே இன்றைக்கி வந்து நல்லா சூப்பராக வந்து நம்ம மூணாரை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி சுற்றி பார்த்தோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸோடையும் நைபர்ஸோடையும் ஈவினிங் நம்ம இந்த டாப் ஸ்டேஷன்லேருந்து நம்ம மூணார் ரிட்டர்ன் போயிடணும். ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணாறுலேருந்து காலையில் எழுந்திரிச்சு மூணாறுலேருந்து கீழே இறங்கி போகிற வழியில் இருக்கிற தேக்கடி, அப்புறம் வந்து சுருளி ஃபால்ஸ், அப்புறம் வந்து வைகை டேமை பார்த்துட்டு நம்ம ரிட்டர்ன் மதுரைக்கு. ஸோ நாளைக்கு நைட்டை வந்து மதுரைக்கு போய் சேர்த்துவோம். ஸோ இன்றைக்கி நைட்டை நம்ம மூணார் ரிட்டர்ன்.
நைட்டு ஸ்டே பண்ணுற ரூமுக்கு நம்ம வந்தாச்சு. நம்ம வந்து ஐவி காட்டேஜ் அப்படிங்கிற இடத்துல நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப மாடர்னஸான ஒரு பிளேஸ் தான் அது. ஸோ ரூம், காட்டேஜ், டார்மெட்ரி எல்லாமே இங்கே இருக்குது. ருசியாக சமைக்கலாம், நல்லா இருக்கும், மாசு. ருசியாக சமைக்கிறதே நீங்கள் சாப்பிடணுங்கிறதுக்காக தான்.